இன்னைக்கு சொல்றேம்மா, நான் திரு விஜய் அவர்களை தவிர தாவேக்க நிர்வாகிகள் ஒருவர் கூட கரூரை விட்டு நகரவில்லை. இம்மீடியட் ரியாக்ஷன், வாங்கயா போய் பார்த்துருவோம் என்று எல்லாரும் வந்த உடனே கரூர் பார்டர்ல நில்லுங்க, உள்ள வரக்கூடாதுன்னு மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் சொல்கிறார். எவ்வளவு நேரம் இருந்தாங்க தெரியுமா? விடியற் காலை 3:30 வரை புஷி ஆனந்த், நிர்மல் அத்தனை பேரும் கரூர் பார்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? அருண் ராஜா எல்லாம் தெரியுமா? இதை கோர்ட்ல சொல்றாங்க. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் தூக்கி போட்டிருக்காங்க. எஸ், கரூர்ல இருக்கக்கூடிய முக்கியமான காவல்துறை ஆய்வாளர் தான் எங்களை கால் பண்ணி, சிடி நிர்மல்குமார் அவர்களுக்கு கால் பண்ணி, விஜய் அவர்களும் தாவேகா கட்சியினுடைய முக்கியமான உறுப்பினர்கள் யாரும் கரூர்ல இருக்காதீங்க, உடனடியா சென்னைக்கு போயிருங்க, இல்லாட்டி எங்கேயாவது போயிருங்க, நாங்க காவல்துறையினுடைய எஸ்கோர்ட் வாகனத்தை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாகனத்துக்கு எஸ்கோர்ட் கொடுத்து அங்கிருந்து விஜய் அவர்களை கிளப்பி விட்டதே யார் தானா? காவல்துறை தானா? அந்த காவல்துறை அதிகாரிகள் அவர்கிட்ட பேசினதுல இருந்து எல்லா எவிடன்ஸும் இப்போது எங்க போயிருச்சு? உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருச்சு. அப்ப இந்த காவல்துறை கட்டுப்பாட்டுல வைத்திருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தா நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அப்ப விஜய் அவர்களை கரூரை விட்டு கிளம்ப வைப்பதற்காகவே ஒரு ஆய்வாளர் ஒருத்தர் கால் பண்ணி போயிருங்கன்னு சொல்லி அங்க அவங்க சொல்லி, இந்த பக்கம் மீடியா எப்படி டெலிகாஸ்ட் பண்ணுது? ஒரே நிமிஷத்தில் ஓடிவிட்டார் விஜய் அவர்கள், ஓடிவிட்டார் விஜய் அவர்கள் அப்படிங்கிற பரப்புரையை செய்தார்கள். இந்த இடத்துல அரசியல் உங்களுக்கு புரியுதா?